மோடி அவர்கள் பல நலத்திட்டங்களை பாண்டிச்சேரிக்கு அறிவிச்சிருக்காரு. ரொம்ப மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இந்த வளர்ச்சி பாதையில் புதுச்சேரி போகணுன்னா தாமரை மலர்ந்தே ஆக வேண்டும். அதுதான் எங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக. உலகத்தை பல நெருக்கடிகள்லாம் சவால்களை எல்லாம் மிகவும் லாவகமாக சந்திச்சிருக்காரு. அதனால மோடி அவர்களுடைய ஆட்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதுதான் நல்லாட்சியாக அமையும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் இல்ல, ஏதாவது ஒரு மோடி இல்ல அப்படி இல்ல. என்னுடைய பொது நிகழ்ச்சிகள்ல இதுதான் எனக்கு வேட்டி, இந்த துண்டு, இது மாதிரி கோட்டு தான் அடையாளமாக இருக்கிறது. இல்ல பொது நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளும் போது, பொது நிகழ்ச்சிகள் போகும்போது இந்த ஒரு அடையாளத்தை நான் வச்சுக்கிறேன். வரலன்னா கூட இது சாதாரண உடையில பேண்ட் போட்டுன்னு வந்தா கூட மக்கள் வந்து எனக்கு அந்த மோடி ட்ரெஸ்ஸையும் துண்டையும் போட்டுட்டு வாங்க அப்படின்னு ஒரு அன்பு வேண்டுகோளா வைக்கிறாங்க. அதனால எப்படி ஒருத்தருக்கு ஒரு உடை அடையாளமாக இருக்கிறதோ அது போல என்னுடைய உடை வந்து ஒரு அடையாளமாக மக்கள் போட்டோ நிறைய பேர் எடுத்துக்குவாங்க. வெளிநாடுகளில் ஃபிளைட்ல பயணம் பண்ணா எல்லாம் ஃபாரினர்ஸ் நிறைய போட்டோ எடுத்துக்குவாங்க. நல்லதான், மகிழ்ச்சி. எனக்கும் சரி, மோடி ஒரு நல்ல மனிதர் போலே நம்ம இருக்கிறோம் அப்படின்றது எனக்கும் மகிழ்ச்சி இருக்குது. அவங்களுக்கும் அந்த மகிழ்ச்சியை கொடுக்கறப்போ எனக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறது. மோடி அவர்களை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு? 2 பேர் சொன்னாங்க பார்க்கலான்னு. இன்னைக்கு நேரா முன்னில சீட்ல வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு சந்திக்க முடியல. என்னுடைய கசின் தான் இன்றைய மாநில இந்த புதுவையுடைய செல்வ கணபதி என்கின்ற ஒரு எம்பியா இருக்கிறாரு. என்னுடைய கசின் தான். அது போல எனக்கு முயற்சி நான் இன்னும் சீரியஸா எடுக்கல. எடுத்தோன்னா நிச்சயமா அவரை ஒரு நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மிக விரைவில் கிடைக்கும் நினைக்கிறேன். அவருடைய நலத்திட்டங்களை பற்றி பேசுவோம். இன்னும் பல நாடுகளுக்கிட்ட நிறைய வியாபார வர்த்தக தொடர்புகள்லாம் வச்சு சீனா எப்படி ஒரு வர்த்தகத்தில் முதலிடமாக இருக்கிறோம், இன்னும் பல திட்டங்களை வகுத்து இன்றைக்கு வந்து வெளிநாட்டு அளவில் பிரபலம் அடைந்தா கூட இன்றைய நிலையில வறுமையானவன், வறுமை கோட்டுக்கு இருக்கிறவங்க 80% கீழே வறுமையில் தான் இருக்கிறாங்க. தி புவர் கெட்ஸ் புவரர், த ரிச் கெட்ஸ் ரிச்சர். அதனால நீங்க கொஞ்சம் அதானி அம்பானி போன்றவர்களுக்கு மட்டுமே பார்க்காம நீங்க வந்து ஏழை எளிய மக்களுக்கும் நலத்திட்டங்களை கொடுத்தா மட்டும் போராது, அவர்களுக்கு செயல்படுத்துவதற்காக நீங்கள் முழு கண்காணிப்பும் செய்ய வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையா வைப்பேன்.